நல்லுள்ளம் கொண்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சந்தோஷ் கோபிச்செட்டிப்பாளையமிலிருந்து. இந்த சேனலோட நோக்கம் என்னென்னா, நான் க்ரியேட் பண்ணுற வீடியோவை பார்த்து யாராவது ஒருத்தங்களாவது அவங்க வாழ்க்கையில் முன்னேறினா போதுங்கிறது தான் இந்த சேனலோட நோக்கமே. அதனால் இந்த சேனலில் வர வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள். நான் இதுவரைக்கும் கடந்து வந்த நபர்களின் அனுபவங்களை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய ஐடியாவை உங்களோட அடையாளமாக வாழ்க்கையாக மாற்ற முடியும். இன்றைக்கி இருக்கிற நிலையில் நம்ம சம்பாதிக்கிற எல்லா பணமும் நம்மளோட தினசரி தேவைக்கே சரியாக போகுது. சில நேரத்தில் பத்தாமல் கூட போயிடுது. எதிர்கால தேவைக்குன்னு நம்ம எதுவுமே சேர்த்து வைக்கிறதில்ல. இதுதான் உங்களோட இப்போத்த நிலைனா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தான். அதனால் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்படி இருக்கிற இந்த நிலைமையில் நமக்கு கண்டிப்பாக ஒரு சுயதொழில் கண்டிப்பாக வேணும். தொழில் தான் நம்மளை அடுத்த இடத்துக்கு முன்னேற்றும். அது ஒரு பிராண்டும் கூட, நம்மளை அடையாளம் கூட. இப்போ இருக்கிற எல்லா பெரிய கம்பெனியுமே சின்ன அளவில் ஒரு சுயதொழிலாக தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம ஆரம்பிக்கிற சுயதொழில் மக்களோட அன்றாட தேவையை பூர்த்தி பண்ணுறதா இருந்தாவே போதும். மக்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க. உங்களோட தொழிலும் நிச்சயமாக வளரும். அப்படி மக்களோட அன்றாட தேவையில் இருக்கிற ஒரு பிஸ்னஸை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்படி என்ன பிஸ்னஸ் அப்படின்னாக்கா, அதாவது கொரியர் பிஸ்னஸ். கொரியர் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா இப்போ மக்களோட எல்லா அன்றாட தேவையாகிருச்சு. கண்டிப்பாக எல்லாருமே யாரும் போஸ்ட் ஆஃபீஸ் போய் இப்போ பெருசாக அனுப்புறதில்ல. எல்லாமே கொரியர் தேடி தான் போகிறாங்க. அப்படி இந்த கொரியர் பிஸ்னஸ் தொடங்குவதற்கு முதன்மையான விஷயம் என்னவென்றால், எந்த வகையான பார்சலை முதலில் குறிப்பிட்ட நேரத்துக்குள் டெலிவரி செய்ய வேண்டும் என்பதை நாம் தீர்மானிப்பதே. நீங்கள் டெலிவரி செய்யும் பார்சலில் ஆவணங்கள், பொருட்கள், தயாரிப்புகள், உணவுப் பொருட்கள், பழங்கால பொருட்கள் என பல வகையான பொருட்கள் இருக்கலாம். அனைத்தையும் சரியான நேரத்தில் தகுந்த பாதுகாப்புடன் டெலிவரி செய்வதை உறுதி செய்ய வேண்டும். முதலீடு எவ்வளோன்னு பார்க்கலாம். முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரியர் பிஸ்னஸ் தொடங்க போதுமான முதலீடு உங்களுக்கு தேவைப்படும். கொரியர் பிஸ்னஸ் தொடங்க ஒரு நெட்வொர்க்கை திறம்பட செயல்படுத்த உங்களுக்கு அதிகபட்சம் 2 லட்சம் ரூபாய் தேவைப்படும். கொரியர் பிஸ்னஸ்க்கு பொருட்களை டெலிவரி செய்ய சரியான வாகன வசதிகள் தேவைப்படும். இதனை நீங்கள் பொருட்களின் எடை, செல்லும் தூரம் இவற்றை தேர்வு செய்ய வேண்டும். உங்களுக்கான வாகனத்தை நீங்கள் வாடகை அல்லது சொந்தமானதாகவும் பயன்படுத்தலாம். பார்சல்களை பேக்கிங் செய்வதற்கும் எடுத்து செல்வதற்கும் பல்வேறு வகையான அட்டை பெட்டிகள், டோலிகள், டேப்புகள், சரக்கு பட்டைகள், GPS சாதனங்கள் மற்றும் ஸ்மார்ட் போன்கள், கணிப்பொறி, கம்ப்யூட்டர்ஸ் இது எல்லாமே தேவைப்படும். தொழில் செய்ய எவ்வளவு இடம் தேவை தெரியுமா? நீங்கள் ஒரு கொரியர் தொழிலில் செய்கிறதுக்கு நிச்சயமாக பாதுகாப்பாக ஒரு 30க்கு 30 இடம் இருந்தாவே போதுமானது. இதில் எவ்வளோ வருமானம் வரும்னு நினைக்கிறீங்க? இந்த தொழிலில் நஷ்டத்தை கண்டிப்பாக தராது. தொடர்ந்து நீங்கள் ஒரு 3 வருஷம் கடுமையாக நீங்கள் இதில் உழைச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணிங்கன்னா, கண்டிப்பாக இந்த தொழிலில் நீங்கள் மாதம் 1 லட்ச ரூபா வரைக்கும் மேலேயும் சம்பாதிக்கலாம். ஸோ மக்களே, தயவு செஞ்சு நான் இந்த மாதிரி போடுற பிஸ்னஸ் ஐடியாஸை செக் பண்ணி பாருங்கள். இந்த பிஸ்னஸை பார்த்திங்கன்னா, நான் ஒரு ஐடியா தான் சொல்கிறேன். நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது உங்களோட கையில் தான் இருக்குது. நீங்கள் இதை ஒரு சிட்டி சைடில் பண்ணிங்கன்னா ரொம்ப அதிகமான வருமானங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நான் கொடுக்குற ஐடியாவை உங்களுக்கு உகந்ததாக இருக்குமான்னு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அது செட் ஆச்சுன்னா அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறது தான் என்னோடய எண்ணம். ஸோ மக்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் நான் போடுற எல்லா வீடியோவையும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நன்றி.